இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. பாஜக எங்களை அப்ரோச்சே பண்ணல அப்படின்னு சீட்டு நிர்மல்குமார் இப்படி பேசுறாரு. 90 சீட்டு தரேன்னாங்க, 2.5 வருஷம் அப்படிங்கிறாரு ஆதவர்ஜுனா. உண்மையாலுமே பாஜக விஜய அப்ரோச் பண்ணாங்களா இல்லையா? 4 தடவை இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திருப்பாங்க வெவ்வேறு கட்சிகளோட. இப்போ சொன்னார்ல எங்களுக்கு ஆஃபரா கொடுத்தாங்க. ஆமா, இவங்க கேட்டது இவங்க இவ்வளவு உருட்டுறாங்க. பேச்சு டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடி எதுக்கு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நடத்துனீங்க? ஜூம்ல நடத்துனீங்க. எதுக்கு நடத்துனீங்க? கருத்து கேட்டாங்க. 120 பேர்ல 98 பேர் போயிடலாம், தலைவர் துணை முதல்வராக ஆயிடுவதற்கு நம்ம கோரிக்கை வைக்கலாம். துணை முதல்வராக என்ன பண்ண போறீங்க? அவங்க என்ன பண்ணாலும் அந்த சிலுவையை சுமக்க போறீங்க. இந்த முண்டகலப்பு எங்களுக்கு தெரியாது. எதிர்கட்சி தலைவர் பதவி அதை விட வெயிட்டு. கடைசியில் எடப்பாடி வந்து விஜய் வேணாங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாரா? 150 சீட் நான் நிற்க போறேன், நீங்கள் ஒரு வேலை பேசினா பேசிங்க, மீதிக்கிற சீட்டில் நீங்கள் பிரிச்சிங்க, எப்படியா பிரிச்சிங்க எனக்கு தெரியாது அப்படின்னா பிறகு தான் அவங்களும் இது பண்ணி அப்புறம் இது வேலைக்கு ஆகாது இந்த பார்ட்டிங்கன்னா அவங்களும் நேற்று விட்டாங்க. இல்லை அப்படின்னா பிறகு இப்தாருக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இப்தார் அது வரைக்கும் இப்தார் யோசிக்கல. ஏன் யோசிக்கலைன்னா என்டிஏ கிட்ட போனால் இப்தார் வேணான்னு முடியும். பாஜகவே இப்தார் நடத்துறாங்க. கரெக்ட் நீங்க சொல்றது. இது என்டிஏக்கு போனால் இப்தார் அதை பற்றி ஏன்னா நமக்கு சிறுபான்மை வராதுன்னு இவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க. அங்கே சிறுபான்மை ஓட்டி இவருக்கு எங்கே போனாலும் போகிறதுக்கு ரெடியாகிறாங்க. அதுதான் நேற்று நடந்தது. இப்போ பிஜேபிகிட்ட போகலன்னா இஸ்லாமிய மக்கள் அவ்வளோ ஒரு வெறித்தனமாக போடுவோம். பிஷப்புக்கும் கூடலாம் வந்து காங்கிரஸ் தலைமை பேசிக்கிட்டு இருப்பதாக தகவல் வந்துட்டு இருக்கே சார். நீங்கள் என்ன பேசினாலும் பிஷப்புகள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாலும் ஒவ்வொரு திருச்சபையிலையும் விஜய் தான் நம்ம ஆளுன்றது போதும். ஓகே, வேற மாதிரி போதுங்க. அது இஸ்லாமிய வாக்குகளோட இந்த வாக்குகள் வெறித்தனமாக விஜய்க்கு. பெரம்பூர்ல கண்டெஸ்ட் பண்றது உறுதியா சார்? எனக்கு தெரிஞ்சு விஜய் போட்டியிட மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன் சார்? இப்போவே புசி பேக் அடிச்சிட்டாரு. ஏன்? அங்கே போட்டி டிஎம்கே ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே பிரகாசமாக இருக்குது. வளர்மதிலாம் போட்டால் செம்ம டஃப் கொடுப்பாங்க, ஜெயிச்சிருவாங்க. அப்போ அந்த இடத்துல புசி நிற்கிறது வந்து இல்லை. ஏங்க மக்கள் நீதி மையங்க அதான் சார், அவங்களும் சீட்டு கேட்குறாங்களா? ஏங்க அவங்க 5 சீட்டு கேட்டுங்கிறாங்க, அவங்களும் கேட்குறாங்க. அவங்களும் கட்சியை பார்த்தா உங்களுக்கு தெரியலையா? என்னங்க அவ்வளோ நேரம் உங்களுக்கு ராஜ்யசபா கொடுத்துட்டோம், அப்புறம் எதுக்கு? யார் சொன்னா? 12 சீட்டு கேட்டாங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்புறம் 6ன்னாங்க, அப்புறம் 5ஆவது கொடுங்கன்னு இருக்காங்க. 4 உதயசூரியன். என்ன உதயசூரியன்? என்னங்க சினேகன் அண்ணா? நான் ஓகேண்ணா, நான் சேர்ந்துக்கிறேன். பெரம்பூரில் ராயபுரம் மனம் நிற்பதாக விஜய் எதிர்த்து. டிஎம்கே யார் சார்? டிஎம்கேல ஆர்டி சேகர் தான். ஆனால் அவர் மேலே கடுப்பு இருக்குது, வேறு ஏதாவது இருக்குன்றாங்க. இல்லை கூட்டணி கட்சிக்கு தள்ளி விடுவார். விஜய் நின்னா அண்டர்ஸ்டாண்டில் கூட ஏதாவது தள்ளி விடுவாங்க. எப்படி சார் அண்டர்ஸ்டாண்டில் தள்ளி விடுவாங்க? அதெல்லாம் இருக்குங்க, நீங்கள் வேற கண்டிருங்க. ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு அப்துல் முத்தலீஃப் அழைந்துள்ளார். வணக்கம் முத்தலீஃப் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். தமிழ்நாடு தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு உங்ககிட்ட முதல் பேட்டி. தேர்தல் தேதியெல்லாம் அறிவிச்சாச்சு. கிரவுண்டு அளவுக்கு பரபரப்பாகிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக 2 கூட்டணியிலையுமே எக்ஸ்டென்சிவாக பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. அதற்கு முன்னாடி விஜயை பத்தி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சார். விஜய் இப்போ வரைக்கும் டாக் ஆஃப் தி டவுனாக இருக்காரு. பாஜக எங்களை அப்ரோச்சே பண்ணல அப்படின்னு முன்னாள் பாஜக உறுப்பினராக இருந்து தாவேகாவுக்கு வந்த சீட்டு நிர்மல்குமார் இப்படி பேசுறாரு. குரான் மீது சத்தியம் செய்து ஆதவர்ஜுனா அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு வந்து 90 சீட்டு தரேன்னாங்க, 2.5 வருஷம் அப்படிங்கிறாரு ஆதவர்ஜுனா. உண்மையாலுமே என்னதான் சார் நடந்துச்சு? குறிப்பாக பாஜக விஜய அப்ரோச் பண்ணாங்களா இல்லையா? யார் சொன்னது உண்மை? சிடி நிர்மல்குமார் சொன்னது உண்மையா இல்ல ஆதவ் சொன்னது உண்மையா? முரண்பாடுகளின் மொத்த உருவம் தான் தாவேகா. அதுலேயும் இவர்கள் அவர்கள் குழந்தைத்தனமாக இருக்கலாம், குழந்தைகள் கட்சியாக இருக்கலாம். எல்லோரையும் அப்படி நினைக்கிறது தப்பு இல்லை. இவர்கள் தான் அதாவது இந்த பூனை துரத்துனீங்கன்னா ஏதாவது ஒரு பொந்துக்குள்ளே போய் தலையை மட்டும் விட்டுக்கும், உடம்பு போவாது. அது என்ன நினச்சிக்கோன்னா நம்ம மறைஞ்சிக்கிட்டோம், நம்மளை யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு. பூனை கண்ணை மூடினால் உலகம் இருந்துச்சுன்னு நினைவுவாங்களா? அதான் அதோடைய அர்த்தம். அதுதான். அப்போ இவர்கள் நினச்சிக்கிறாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டா எல்லாரும் நம்பிடுவாங்க, இவங்க கீழே இருக்கிறவங்க நம்புவாங்க. இப்போ நம்மளை திட்டுறவங்க கூட, அவரே சொல்லிட்டாரு சிடிஆர், நீ என்ன உருட்டிகிட்டு இருக்கிற, உனக்கு இந்த ஆசை, நீ சொன்னது எதுதான் நடந்திருக்கு அப்படி இப்படின்வாங்க. நான் சொன்னது எல்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க மாற்றிக்கிறாங்க நிலைப்பாடை. அப்போ என்னென்ன விஷயம்னா, இவர் என்ன சொன்னார்? வதந்தி. காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை வதந்தி, எல்லாம் வதந்தி. மறுநாள் பதிலடியாக இவருக்கு பதிலடியாக ஆதவர்ஜுனா
90 சீட்டு, பாதிக்கு பாதி, 2.5 வருஷம், முதல்ல உங்கள் ஆளு முதல்வராக இருக்கட்டும், இப்படிலாம் பேசுனாங்க, ஒத்துக்கல. இதுக்கு இது பதில். 3வது அவர் விஜய், நாங்கள் மதசார்பற்ற தன்மை உள்ள கட்சி, அந்த கொள்கை யாரிடமும் பேசவில்லை, வதந்திகளை நம்ப வேண்டாம். இது யாரு ஆதவ் கிட்ட சொல்றாரோ அவர் பின்னாடி இருந்து கைதட்டினுக்கிறாரு. இப்போ என்னன்னா கேட்குறேன், இதெல்லாம் வதந்தின்னு இவர் சொன்னார். நிர்மல்குமார் சொல்றாரு. ஆமா, மறுநாள் இவர் சொல்கிறாரு பேசு பேசுனாங்க, ஆஃபர் வச்சாங்கன்னு. யாருக்கிட்ட பேசுனீங்க? திமுகட்டியா? பாஜக கிட்ட. யாருக்கா பாஜக? கொள்கை எதிரிகிட்ட பேசினார்கள். அந்த ஆஃபர் தானே அவர் சொல்கிறாரு. 1. 2வது நான் சொல்கிறேன், 4 தடவை இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க வெவ்வேறு கட்சிகளோட. 2024 ஆரம்பத்திலேயே போய் அதிமுக கிட்ட பேசினாங்க. அப்போ அதிமுக பாஜக கிட்ட போல. ஆமாம், அவர்களுக்கும் இவர்கள் மேல் சாஃப்ட் கார்னர், இவர்களுக்கும் அவர்கள் ஒரு 60 சீட்டு வரைக்கும் தருவதாக அப்பவே சொன்னாங்க. 60, 70, 80 வரைக்கும் கூட ரெடி. ஆனால் இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு இப்போ சொன்னார்ல, எங்களுக்கு ஆஃபராக கொடுத்தாங்கன்னு. ஆமாம், இவங்க கேட்டது அது. எங்களுக்கு 2.5 வருஷம், 2.5 வருஷம் எங்கள் தலைவர் தான் சிஎம்னோடனே, தம்பிங்க இவ்வளோ குழந்தையாகிறாங்களே, என்ன பண்ணுறது, திட்டினாலும் நல்லா இருக்காது. சரி தம்பி நீங்கள் போயிட்டு வாங்க பேசலாம் அப்படின்னு. இவங்க போயிட்டு இவர் போய் பிரசாந்த் கிஷோர், அப்போல்லாம் ஆதவ் கட்சியில் இல்லை, பிரசாந்த் கிஷோர், அப்புறம் ஆதவ் வந்துட்டு பிரசாந்த் கிஷோர்லாம் கூப்பிட்டு வந்தார். பிரசாந்த் கிஷோர்ட்டு இவங்க ஐடியா கேட்டப்போ, நல்ல ஐடியா, ஏடிஎம்குள்ளே சேர்ந்திங்கன்னா வேறு லெவலு, எப்படியும் ஒரு 70, 80, 90 சீட்டு கேட்கலாம், அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, அவங்க ஆட்சிக்கு வந்துடுவாங்க, கூட்டணி கேட்போம். இப்போ எதையும் பேசாதீங்க, நான் பீகாரில் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆனோன்னா வரேன், அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அவர் விட்டு அவரை ஒரே அடி அப்படிங்க வந்துட்டார் அப்படின்ட்டு. அவருக்கு என்ன அல்வா கொடுத்தாங்கன்னா, எது இருந்தாலும் ஜான் தான், எங்களுடைய வியூக உத்தி வகுப்பாளரின் அனுமதியுடன் அவருடைய இதுக்கு கீழே ஒர்க் பண்ணணுன்னாங்க. படாங்க கொய்யாலன்னு போயிட்டார் அவர். ஏன்னா அவரு எத்தனையோ பேரை பார்த்தவர், பிரதமருக்கு ஒர்க் பண்ணவர், அவர் போயிட்டார். இந்த கேப்பில் தான் பிஜேபி உடைய ரிப்போர்ட்டு, ஐபி ரிப்போர்ட்டு, மற்றெல்லாம் தாவேக அதிமுக ஒரு வேளை ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா நமக்கு கஷ்டம். டக்குன்னு அவங்க பிடிச்சி இது பண்ணி பேசி ஏப்ரல் மாதமே கூட்டணிக்குள்ள இழுத்து போட்டாங்க. போச்சே அப்படின்னு இதே ஆதவ அர்ஜுனா புலம்புனார். அவர்களை விட்டு எங்களிடம் வருவார்கள் சொன்னாரா இல்லையா? சொன்னார். அது எதிர்பார்ப்பு புலம்பலுடைய ஒன்று. இன்னொன்று என்ன பண்ணுச்சுன்னா, அவர் அதுக்கு முடிஞ்ச உடனே ரொம்ப ஓவராக அப்படியே ரொம்ப மதப்பு, நம்ம தான் முதலமைச்சர், நம்ம தான் அப்படி அங்கிள், இந்த இதற்காக தேவன் ஆசைப்பட்ட பாலகுமாரில் சொல்லுவாங்க, அங்கிள் ரொம்ப மோசம் அங்கிள், எங்கள் வீட்டிலலாம் அம்மாவாசைக்கெல்லாம் சாப்பிட்றாங்க அங்கிள் அப்படி இப்படின்னு. அந்த மாதிரி ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு கரூரில் ஸ்டாப் ஆச்சு. 30 நாள் மௌனம் போச்சு. அப்போ 2வது பேச்சுவார்த்தை யார் கூட? என்டிஏ கூட, டெல்லி பாஜக கூட. அதை போட்டு அப்போவே உடைச்சோம், பிரேக் பண்ணோம். அப்புறம் எல்லாரும் அடுத்த வாரத்துலேருந்து பேச ஆரம்பித்தாங்க. பேச்சுவார்த்தை போய்கிட்டே இருந்தது. நடுவில் இதே பார்ட்டிங்க, யார்? நிர்மல், கொள்கை எதிரியுடன் பேச்சுவார்த்தை இல்லை. புதுசாக வந்த அருண்ராஜ், கொள்கை எதிரியுடன் பேச்சுவார்த்தை இல்லை, அப்படிலாம் இல்லை, நடக்கலை. அப்போ என்கிட்ட எல்லாம் கேட்டாங்க, ஏங்க நீங்கள் மட்டும் தாங்க சொல்கிறீங்க, அவங்களாம் மறுக்கிறாங்களே, விஜய் மறுக்க சொல்லுங்கள், அதுதான் கரெக்டாக இருக்கும். நேற்று மட்டும் ஏன் விஜய் மறுத்தார்? ஏன்னா இறுதி ஃபைனலு. ஓகே, அப்போ இவ்வளோ நாளும் ஏன் விஜய் மறுக்கலை? அந்த கேள்வி ஒன்று இருக்குல்ல, எல்லாரும் கேட்டுட்டு இருக்கும்போது மறுக்கலை, சும்மா அவங்க ஓட்டியிருந்தாங்க. இவர் பேச்சுவார்த்தை போய்கிட்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் விஜயும் மறுத்தார். எனக்கு அழுத்தம் கொடுக்க பார்த்தாங்க, அது பண்ணாங்க, இது பண்ணாங்க. எனக்காக அழுத்தமா? ஹேய், அது இதுன்ட்டு ஏடிஎம்கே 2 திட்டினாரு. அவங்க திருப்பிட்டு அடித்தோடனே மறுபடியும் இது 2வது. அது முடிஞ்ச உடனே இதுக்கு நடுவில் ஆரம்பத்திலேயே ஒரு வாழ்த்தை போட்டு வச்சுட்டார். யார்? ராகுல். பிரவீன் சக்கரவர்த்தி தான் பேசி ஒரு வாழ்த்து. நான் அதை கூட பதிவு பண்ணியிருப்பேன். டெல்லியில் ராகுல் இருந்துட்டு இங்கே அவருடைய நண்பர் ஃபோனில் விஜய்கிட்ட பேசி கொடுத்தாருன்னு. அப்போ யார் நண்பர் நமக்கு தெரியாது, தகவல் மட்டும் சொன்னோம். சார் யாருன்னு தெரில சார், யாரோ வடநாட்டுக்கார் மாதிரிக்கிறாருன்னாங்க. அவர் மயிலாடுதுறைக்கார். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பிரவீன் சக்கரவர்த்தி. இந்த என்டிஏ முடிஞ்சோடனே காங்கிரஸ் ஸ்பீடப் பண்ணி தாவே கூட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இவர்கள் தான் ஆகச்சிறந்த அறிவியல் சிறந்தவர்கள்ல ரொம்ப தெனாவட்டாக காங்கிரஸை கையாண்டுக்கிட்டே இருந்தாங்க. காங்கிரஸுக்கு ராகுலுக்கு நல்லா தெரியுது, ஒன்ஸ் இங்கே போயிட்டோன்னா அடுத்த 5-6 வருஷத்தில் காங்கிரஸ் லெவல் வேறு, டிஎம்கே இதோட காலி பண்ணிடலாம். 2வது பெரிய சக்தியாக தாவேகா வந்தாலும் 3வது பெரிய சக்தியாக காங்கிரஸ் இருக்கும், பிஜேபியும் சேர்த்து காலி பண்ணலாம் அப்படின்னு.
எப்போவுமே காங்கிரஸில் ஒரு குணம் உண்டு இல்லை, ஒருத்தர் நல்லா யோசிச்சா ஒருத்தர் முட்டு சந்து கூட்டு போவார். வழக்கமாக ராகுல் தான் கூட்டு போவார். இதில் ராகுல் நல்லா யோசிச்சோன்னே ப. சிதம்பரம், சோனியா காந்தி எல்லாம் சேர்ந்து முட்டு சந்து கூட்டு. இவர் விஜய் வழக்கம் போல் வீட்டில் உக்காந்துக்கிட்டு அவர் அரசியல் பண்ணிட்டு போய் டெல்லியில் அதிகாரிகளை அவங்க தலைவர்களை பார்த்து பேசி கூட்டணியை உறுதிப்படுத்தியிருந்தா இன்றைக்கி காங்கிரஸ் இங்கே இருக்கும். சொல்ல முடியாது, மக்கள் நல கூட்டணி கூட இங்கே வந்துட்டுருக்கும். கோட்டை விட்டாங்களா, அவங்க பார்த்தாங்க பயந்து போய், எப்படி பாஜக பயந்து போய் அதிமுக அந்த மாதிரி இவங்க பயந்து போய் எப்படி ஸ்டாக் பண்ண சிதம்பரத்தை பிடிச்சி போய் சோனியாகிட்ட பேசி காங்கிரஸ் 28க்கு ஆஃப் பண்ணி முடிச்சிட்டாங்க. மறுபடியும் தனி மரம், மறுபடியும் என்டிஏ கூட பேச்சுவார்த்தை 4வது தடவையாக. இந்த பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடும் போதே இவர் நல்லா கவனிங்க, இவங்க இவ்வளோ உருட்டுறாங்களே, டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி எதுக்கு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நடத்துனீங்க, ஜூமில் நடத்துனீங்க, எதுக்கு நடத்துனீங்க, அதில் அஜெண்டா என்ன, மூடு செட் பண்ணுறாங்களா, மூடு செட் பண்ணாங்களா, கருத்து கேட்டாங்க. ஒருவேளை அங்கே போயிட்டு ஓகே ஆகிடுச்சுன்னா இவங்கள்ட்ட கருத்து கேட்ட மாதிரி ஆகிடும். இன்னொன்று கீழே வேலை செய்கிறவங்க தான் பல்ஸு தெரியும். கேட்டால் 120 பேரில் 98 பேர் போயிடலாம், தலைவர் துணை முதல்வராக ஆகிடுவதுக்கு நம்ம கோரிக்கை வைக்கலாம். இந்த முட்டை கலப்பு எங்களுக்கு தெரியாது, எதிர்கட்சி தலைவர் பதவி அதோட வெயிட்டுன்னு. துணை முதல்வராக என்ன பண்ண போகிறீங்க, அவங்க என்ன பண்ணாலும் அந்த இதில் சிலுவையை சுமக்க போகிறீங்க. எதிர்கட்சி தலைவர்னால் அது வேறு. இந்த அஜெண்டா வச்சு கேள்வி கேட்டு எல்லாரும் பதில் சொன்னாங்களா? இதை எடுத்துக்கிட்டு தானே டெல்லி போனீங்க. அங்கே என்ன நடந்ததோ எது நடந்ததோ பலரும் பேசுனாங்க. யார் பேசுனாங்கன்றதான் நான் பதிவு பண்ணியிருக்கேன் ட்விட்டர்லலாம். நேற்று கூட பேசினேன். டெல்லியில் இருக்கிற உயர் பெண் அதிகாரியை இவர்கிட்ட பேசுனாங்க. அவங்க பேசினா சக்ஸஸ் ரேட்டு 90%, 95% வரும். அதை மீறி ஃபெயிலியர் ரேட்டு 5% வேலைக்கு ஆகலை, விட்டுட்டாங்க. இங்கே ஒரு கட்டத்துக்கு மேலே எடப்பாடி கடுப்பாயிட்டார். அது ஒன்று மேலே டைம்ஸ் நவ் ஏபிபி நாட்டிலேருந்து எல்லாம் 5 சீட்டு கூட ஜெயிக்க மாட்டேன்றான். அவங்க கூப்பிட்டு வச்சு 45 சீட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சு எதிர்கட்சி தலைவராகி, ஏங்க நம்ம பார்த்துக்கலாங்க லாபமும் நஷ்டமும், நமக்கு வாய்ப்பு. கடைசியில் எடப்பாடி வந்து விஜய் வேணாங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாரா? கூப்பிட்டு கடுமையாக இது பண்ணிட்டாரு. 150 சீட் நான் நிற்க போகிறேன், நீங்கள் ஒரு வேளை பேசுனா பேசிங்க, மீதிக்கிற சீட்டில் நீங்கள் பிரிச்சிங்க, எப்படியா பிரிச்சிங்க எனக்கு தெரியாது அப்படின்னா பிறகு தான் அவங்களும் இது பண்ணி அப்புறம் இது வேலைக்கு ஆகாதுங்க இந்த பார்ட்டிங்கன்னா அவங்களும் நேற்று விட்டாங்க. இது விட்ட பிறகு தான் இவர் விஓசிக்கு வந்து ஆலோசனை பண்ணுறாரு. அங்கே பண்ணிவிட்டு கூட்டணி இல்லை கிட்டத்தட்ட இதாகிடுச்சு. அதை பனையூர்லேயே பண்ணியிருக்கலாம், எதுக்கு விஓசி ஆஃபீஸ்க்கு வந்தார் விஜய்? அது விஜய் தான் கேட்கணும், என்ன கேட்டால். அப்படி கூட்டினா அது ஒரு இதாகும்ல, இதோ கிளம்புகிறார்கள் அதோ இது ஒன்றாங்கல்ல. பண்ணிவிட்டு இல்லை அப்படின்னா பிறகு இப்தாருக்கு ஏற்பாடு பண்ணுங்க, இப்தார் விழாக்கு. அது வரைக்கும் இப்தார் யோசிக்கல. ஏன் யோசிக்கலைன்னா என்டிஏ கிட்ட போனால் இப்தார் வேணான்னு முடிவு. ஓ இது பாஜகவே இப்தார் நடத்துறாங்க. கரெக்ட் நீங்கள் சொல்கிறது. இது என்டிஏக்கு போனால் இப்தார் அதை பற்றி, ஏன்னா நமக்கு சிறுபான்மை வராதுன்னு இவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க. அங்கே சிறுபான்மை ஓட்டி இவருக்கு எங்கே போனாலும் போகிறதுக்கு ரெடியாகிறாங்க, இவங்களாம் முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் இதை ஒரு 10 நாள் முன்னாடியே சொல்லிட்டேன், எனக்கு தகவல் வந்ததில்லை, எங்க இப்தார் வந்து நடத்துகிற ஐடியா இல்லை, அப்படி நடத்தினா ரொம்ப சிம்பிளாக நடத்துவாருன்னு சொன்னேன். ஓகே, அதுதான் நேற்று நடந்தது. 1000 பேர்னு வச்சுக்கிட்டு இந்த 1000 பேரும் பியூர் முஸ்லீமாக இருக்கணுமா. ஏன் இப்தார் வந்து முஸ்லீம் நடத்துகிற, அது ஒரு மத நல்லிணக்க நிகழ்வு, அது எல்லாரும் கலந்துக்கிட்டு இருக்கிறது தான் இப்தார். இது அதுலேயும் இவர் வந்து ஃபில்டர் பண்ணுறாரு, முஸ்லீமுக்கு மட்டும் போங்க, மற்றவங்க போவாங்க. அந்த ராயப்பேட்டை மசூதிக்கு நாம போய் உட்காந்தாலும் யார் போய் உட்காந்தாலும் அவங்க வந்து கொடுப்பாங்க. ஆமாம் ஆமாம், எந்த மசூதிக்கு எந்த மசூதிக்கு போனாலும் உங்களுக்கு அந்த இது கிடைக்கும். அப்போது இந்த விவகாரத்தில் இவர் நேற்று அந்த இது பண்ணார். அதுக்கப்புறம் இப்தார் நடத்தி முடிச்சிருக்காங்க. அப்போ இவர்களுடைய முன்னுக்கு பின் முரணான விஷயங்கள் தெரியுதா? இன்றைக்கி தான் தெரியுதா நீங்கள் மதசார்பற்ற சக்தின்னு? இந்த மதசார்பற்ற சக்தி நாங்கள் யாரு கூடயும் உறவு இல்லைன்றதை இதை விஜய் முன்னாடி சொல்ல வேண்டியதுன்னு. மதசார்பற்ற சக்தினை வச்சுட்டு எதுக்குங்க பேச்சுவார்த்தை நடத்துனீங்க? எதுக்கு மாவட்ட செயலர் கருத்து கேட்டீங்க? கருத்து கேட்டு அங்கே போய் பேச்சுவார்த்தை நடத்துனீங்க, அப்புறம் பட்டினப்பாக்கத்தில் வச்சு பேச்சுவார்த்தை. அப்போலாம் மதசார்பற்ற கட்சியாக தெரியலையா? இதோட கொடுமை என்னென்னா அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னு உருட்டுறாங்க பாருங்க, அதுதான் காமெடி. அதாவது பாஜக கூட பேசவே இல்லைங்கிறாங்க, யாரு கூடயும் காங்கிரஸ் கூட பேசலன்றாரு. அப்போ பிரவீன் சக்கரவர்த்தி எதுக்கு வந்து விஜயை பார்த்து 2 மணி நேரம் ஆலோசனை பண்ணிட்டு போனாங்க? காஃபி சாப்பிட வந்திருப்பேன். காஃபி சாப்பிட வந்து கார் எந்த கார் நல்ல கார் வாங்கலான்னு கேட்டிருக்காப்புல. பிஎம்டபிள்யூவில் இவி வாங்க நல்லா இருக்குது மாடல் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. 1 வாங்கினா 1 ஃப்ரீ அப்படின்னு. அப்படி தானே இருக்கும் சார்? இருக்கும். நம்ம ரிப்போர்ட்டர் அதையும் போய் கேள்வி கேட்குறான், கேடு கட்டவங்க. ஏங்க அந்த கார் ஒன்றாகுது என்ன நினைக்கிறீங்கன்னு அவங்கள்ட்ட போயிட்டு அந்த அம்மா அடிச்சு போட்டு காரில் ஏறி போகுது.
ஐயோ கொடுமை, நம்ம ஜர்னலிசம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க. சரி, இப்போ தனித்து போட்டிங்கிற முடிவுக்கு வந்தாச்சு அப்படின்னா அது வந்து டிஎம்கேக்கு தானே சார் ரொம்ப சாதகமான ஒரு முடிவா போய் முடிய வாய்ப்பு இருக்கு. ஏங்க எவ்வளோ நாள் பேசியிருக்கோம், மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறீங்களாங்க. விஜய்க்குன்னு ஒரு வேல்யூ இருக்குதுங்க. இருக்கு சார். ஆனாலும் இப்போ கிரவுண்ட்ல போய் சர்வேஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது எடுக்கிறவங்கள்ட்ட பேசும்போது விஜய்க்கு முன்ன இருந்த ஒரு ஹைப் வந்து இப்போ அது குறைஞ்சிருக்கு. அது குறைஞ்சிருக்கு. ஆனால் விஜய் பிரிக்கிற வாக்குகள் ஹைப் எங்கே குறையும் தெரியுமா? ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு இருக்குல்ல, பொதுவான ஓட்டு விஜய்க்கு போடலான்னு, ஆமா அவங்க இப்போ போட மாட்டாங்க. இது என்னப்பா இப்படி இதுன்ட்டு ஏடிஎம்கே தான் இது சரியானதுன்னு அங்கே போடுவாங்க. ஓகே, அதுதான் உங்களுக்கு அந்த கருத்து கணிப்புலாம் தெரிஞ்சுது. ஆனால் விஜய்க்குன்னு அடிப்படையான வாக்குகள் இருக்குல்ல, அவருடைய ரசிகர்கள் போன தடவை திமுகவுக்கு போட்டவன் ஒரு 6%. சிறுபான்மை மக்கள் இப்போ பிஜேபிகிட்ட போலணுன்னா இஸ்லாமிய மக்கள் அவ்வளோ ஒரு வெறித்தனமாக போடுவோம். பிஷப்க்கும் கூடலாம் வந்து காங்கிரஸ் தலைமை பேசிக்கிட்டு இருப்பதாக தகவல் வந்துட்டு இருக்கே சார். நீங்கள் என்ன பேசினாலும் பிஷப்புகள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாலும் அடிப்படையில் ஒவ்வொரு திருச்சபையிலையும் விஜய் தான் நம்ம ஆளுன்றது போகுது. ஓகே, வேற மாதிரி போகுதுங்க அது. அப்போ அந்த இது நீங்கள் இஸ்லாமிய வாக்குகளோட இந்த வாக்குகள் வெறித்தனமாக விஜய்க்கு. அப்போ 13ல் எனக்கு தெரிஞ்சு 8 வரைக்கும் 8, 9 கூட அவர் வந்துடுவார், வாங்கிடுவார். ஓகே, அப்போ 6 ஒரு 8ன்னு வச்சுன்னா 14%. அப்புறம் பட்டியலின இளைஞர்கள், பெண்கள் வாக்கு அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா டிஎம்கேயோட கோர் ஓட்டை தான் அவர் பிரிக்கிறார். ஓகே, நீங்கள் அந்த ஹைப்புன்றது இந்த பாசிட்டிவான திடீர்னு முடிவெடுக்கிறவங்க, தேர்தல் நேரத்தில் முடிவெடுக்கணும்னு இருப்பான் ஒரு 10%. அவன்லாம் சீர்தூக்கி பார்க்கும் பொழுது இவர் வந்து வேட்பாளர்லாம் பிரச்சனை வரும்ல விஜய்க்கு, அதெல்லாம் பார்த்துட்டு இது ஆட்சிக்கெல்லாம் வராது, இவங்களுக்கு தான் மாற்று வேணும்னா வேட்பாளர்லாம் ரெடி பண்ணிட்டாங்களா சார்? இல்லையே, பல பிரச்சனை வருது. நீங்கள் அன்னைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நடந்தது அதுதானே. நீங்கள் எல்லாம் ஓகேங்க, எந்த கட்சியாவது தொண்டன்ட்ட துட்டு கேட்குமாங்க? நீங்கள் பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கள்? ஏடிஎம்கே, டிஎம்கே, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் நிதி வாங்குவாங்க எல்லாருக்கிட்டையும். தொண்டர்கள்கிட்ட யாரும் பணமெல்லாம் கேட்க மாட்டாங்க சார். இவங்க மட்டும் 2 கோடி கொடு, 1 கோடி கொடுன்னு கேட்கறது என்ன நியாயம்? தொண்டன்னா நிற்கிற வேட்பாளர்கிட்ட. எம்ஜிஆர் சொல்கிறாங்க, எம்ஜிஆரோட ஒப்பிடுறாங்க. அவர் காசு கொடுத்துருக்காரு. எம்ஜிஆர் காலத்தில் சாதாரண விளிம்பு நிலையில் இருந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டை நினைக்கிற 26 வயசு 25 வயசு இளைஞர்களை விஜயசாரதின்னு ஒருத்தர் அமைச்சராக்குனார். திருநாவுக்கரசர், இதோ இன்னைக்கு இருக்கிற செங்கோட்டையன், முத்துசாமி 28 வயசு முத்துசாமி, ஓகே, கே கிருஷ்ணசாமி, இந்த மாதிரி ஒரு பெரிய டீமுக்கு எம்ஜிஆர் தான் காசு கொடுத்து நிற்க வச்சார். இல்லை திமுகலே சார் செலவு பண்ண முடியாத எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர்கள் அவங்களுக்கு சாட்டி விட்டு அவங்கள வந்து நீங்க பாத்துக்கோங்க, 20 தொகுதி பார்த்துக்க, 10 தொகுதி பார்த்து அவங்க பார்த்துப்பாங்க. அவங்களால காசு செலவு பண்ண முடியாத எம்எல்ஏக்கள்லாம் இருப்பாங்க. இந்த தடவை கட்சியே பண்ணது எல்லாருக்கும். கூட்டணி கட்சிகளை யார் பண்றா? திமுக பேச்சுவார்த்தையில எப்படி இவங்களை காலி பண்றாங்க? 5, 6 நாங்க பாத்துக்கிறோம், நீங்க என்ன? ஓகே, ஃபுல்லா நாங்க பாத்துக்கிறோம், நாங்க ஜெயிக்க வச்சு கொடுக்குறது எங்க பொறுப்பு, தோக்கடிக்கிறது கீழகரம் பொறுப்பு. கீழகர அடிமாட்டோம், சும்மா நீயே ஜெயிச்சிருந்தா அப்புறம் எங்களுக்கு எப்பதான் தொகுதி வரும் அப்படின்னு அது தனி ஜெல்லாவாது. பெரம்பூர்ல கண்டெஸ்ட் பண்றது உறுதியா சார்? எனக்கு தெரிஞ்சு நெருங்க வேட்பாளர் தேர்வில் வர குளறுபடிகள் தான் வர பார்க்கத்தான் விஜய் போட்டியிட மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன் சார்? இப்பவே புசி பேக் அடிச்சிட்டாரு. ஏன்? டி நகர்ல போட்டி இல்லையே. அவர் தான் சார் புசி. எல்லா மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவும் டி நகர்ல வந்து புசி. நம்ம மெயின்ஸ்ட்ரீம் மீடியா வந்து அது எப்படி சொல்றது, இன்னைக்கு நம்ம சொன்னா அவன் நாளைக்கு சொல்லுவான், நாளைக்கு வேற மாறிட்டு இருக்கும், அதை நாளைக்கு சொல்லுவான். கர்க்குன்னு ஒரு ஐலாண்டில் அமெரிக்கா கொண்டு போய் குண்டு போடுறான். அங்கே வந்து 1,86,00,000 பேரல் எண்ணெய் இருக்குது. அதை கைப்பற்றுறது தான் அமெரிக்காவுடைய நோக்கம். சும்மா ஜனநாயகம் சும்மா அதுக்கு சுற்றி வரான். அந்த ஐலாண்டில் போடுறான், ஆனால் அது மேலே போடல, போட்டு மிரட்டல் விடுக்கிறான். நான் நினச்சா அதையும் அடிப்பேன், அதையும் அழிச்சிருவேன். ஆனால் போடலை, போட்டால் காலி. அது போட்டால் இவங்களும் காலி. அது நாட்டில் பெரிய உலகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அப்போ ஒரு இன்னொன்று, அது கர்க்கை சுற்றி நம்ம ஷிப்பு எல்லாமே இருக்குது. ஆமாம், பெரிய பாதிப்புங்க. ஆனால் அவன் நோக்கம் அது இல்லை. அந்த கர்க்கை இப்போ வெனிசுலாவை எப்படி பண்ணா அதே மாதிரி இங்கேயும் பண்ணணும், பயமுறுத்தணும். ஒரு 40% இது அவங்க கையில் வந்துடும், அமெரிக்கா கையில், உலகத்துடைய தேவைகள் இந்த மாதிரி. அப்போது இந்த விவகாரத்தை நான் வந்து நாள் ட்ரம்ப்புடைய ட்வீட் பார்த்த உடனே டக்குன்னு செக் பண்ணி கர்க்குனா என்ன, அங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குது, எவ்வளோ பேரல் இருக்குது, 1,86,00,000 எல்லாம் போடுறேன். அன்றைக்கி காலையிலே டிவிலலாம் பார்க்குறேன், ஒன்றுமே இல்லை. மறுநாள் பார்க்குறோம், ஒன்றும் இல்லை. அதுக்கு 3ஆவது நாள் சிவாஜி செத்துட்டாரான்ற மாதிரி போடுறாங்க. இன்றைக்கி வரைக்கும் கர்க்குன்றாங்க. இப்போ வந்து இன்றைக்கி கத்தாருடைய ஒரு முக்கியமான இது, நம்மளுடைய எல்பிஜி தேவையுடைய 40% எல்பிஜி வர்ற ராஸ் லஃபான்
அங்க குறி வச்சு அடிச்சிருக்காங்க அடிச்சிட்டாங்க. ஈரான் அடிச்சாங்க. நான் இப்போ நம்ம வாசகர்களுக்கே சொல்கிறேன், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தீங்க, பேனிக் ஆகாதீங்க. எல்பிஜி கொஞ்சம் தட்டுப்பாடு வரும், கொஞ்சம் விலையேறும். கொஞ்சம் எரிபொருள் தேவையெல்லாம் குறைச்சிக்கங்க, மாற்று ஏற்பாடு கொஞ்சம் தேடி வச்சுக்கோங்க. கொஞ்சம் சிக்கலாகும். இதை மற்றவர்கள் பயன்படுத்தி பிரச்சாரமும் பண்ண பார்ப்பாங்க, பேனிக் பண்ணி பண்ண பார்ப்பாங்க. பயப்படாமல் இந்த விஷயம் ஆனால் இந்தியா சமாளிச்சிடும். ஆனால் இந்த 40% இப்போ நின்று போச்சு. நீங்கள் அந்த ஹார்மோஸ் வழியாக வருதுன்னா அங்கேருந்து ஏற்றுனா தானே ஹார்மோஸ் வழியாக வர முடியும். ஏற்றுற இடத்துல குண்டை போட்டாங்க. அப்போ மாற்று இது நம்ம பல இடங்களில் தேடுறோம், நம்மளும் ஒரு 40% தயாரிக்கிறோம் உள்நாட்டில். ஆனால் இது எல்லாமே தேவையை ஈடுகட்டுமானா கட்டாது. அப்போ தட்டுப்பாடு வரலாம், கேஸ் தட்டுப்பாடு வர வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் மாற்று தேடிக்கிட்டு வேறு ஏதாவது பண்ணணுன்றது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் இந்த மீடியாக்கள் இப்படி இருக்காங்கன்றேன். இப்போ இந்த ராஸ்லஃபான் பற்றி இன்றைக்கி எதாவது வந்துச்சா மீடியாவில்? வராது. ஏன்னா 20,000க்கும் 30,000க்கும் நேஷ்னல் மீடியா பார்க்குறவனு ஒருத்தனை டெஸ்கில் போட்டு உட்கார வச்சா அவன் என்ன பார்த்துக்கிட்டு இருப்பான்? விஜயை பார்த்துட்டு இருப்பான், இதை பார்த்துட்டு இருப்பான். நம்முடைய எவராவது வார் பற்றி கொஞ்சம் பெருசாக என்ன பிரச்சனை வருதுன்னு பேச மாட்டாங்க. சிதம்பரம் போன்றவர்கள் மற்றவர்கள் பயமுறுத்துகிற வேலை பண்ணுவாங்க, மக்களை பேனிக் ஆக்கி பயமுறுத்துகிற வேலை பண்ணுவாங்க. பெட்ரோல் பங்க் என்ன பயமுறுத்தினாங்க? இப்போ போனால் ஒருத்தன் சீல்றானா? இல்லை. ஏன் இந்த பயமுறுத்தணும்னு கேட்குறேன். நமக்கு பெட்ரோல் எடுத்து பிரச்சனை ரஷ்யாவிலேருந்து வந்துகிட்டு இருக்கு, இதுதான் பிரச்சனை. அதனால் இந்த ஊடகங்கள்லையும் வந்து சொல்கிற மாதிரிலாம் இது கிடையாது. அவங்க மாற்றி மாற்றி இன்றைக்கி தான் தெரியும் அவங்களுக்கு, 4 நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கும். அதுதான் பிரச்சனை. சார் இவ்வளோ சொல்கிறீங்க சார். விஜய் கண்டெஸ்ட் பண்ணல அப்படின்னா வந்து இந்த கட்சி நிர்வாகிகள், அதே போல் தொண்டர்கள், சக வேட்பாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பூஸ்ட் குறைஞ்ச மாதிரி இருக்கும்ல சார்? அது நான் சொல்கிறது வந்து அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்ற. ஆனால் அங்கே பெரம்பூரில் பெரிய ஆஃபீஸ்லாம் போட்டிருக்காங்க, பெருசாக பண்ணுறாங்க. ஆனால் என்ன பண்ணாலும் ஜெயிக்கவே முடியாதுன்ற இடத்துல என்டிஏ கூட போனால் ஒரு 45 அப்படின்னா ஒரு துணை முதல்வர் அல்லது ஒரு எதிர்கட்சி தலைவர்னு மாதிரி வாய்ப்பு இருக்குது. நம்ம ஆரம்பிக்கும் போதே ஒரு 50லேருந்து ஆரம்பிக்கலாம், தனியாக நின்னா 0லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும்ன்ற வாய்ப்பையே விஜய் தூக்கி போடுறாருன்னா பல விஷயங்களில் பொதுமக்கள் கருத்து இந்த மாதிரி விவகாரங்களில் சச்சிக்கு 2 நாளைக்கு முன்னாடி நினைவு நாள். ஆமாம், நம்ம எவ்வளோ பேசியிருக்கோம். இந்த ஒருத்தனுக்காவது இன்னும் வதந்திகள், இனம்போதியர்கள், ஊடகங்கள் திசை திருப்பாரெல்லாம் பேசுகிறாங்களா? கொண்டு போய் எங்கள் மாவட்ட செயலாளர் இறந்து போன பல தடம் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர்னு சொல்கிறோம், கால் தூசு கூட நம்ம வரமாட்டோம் போல். சஜியுடைய இதை இப்போவாது படத்தை திறந்து வச்சு அந்த ஃபேமிலியை கூப்பிட்டு வச்சு ஒரு 5 லட்ச ரூபா கொடுக்குற மாதிரி தான் பண்ணுமா வேணாவா? அப்போ எவ்வளோ அரகண்டாக இருக்காங்க. இதுதான் இவர்களுக்கு பிரச்சனை. அதனால் திடீர்னு அவர் முடிவு எடுத்தாருன்னா யார் மாற்ற முடியும், யார் கேட்க முடியும்? ஓகே சார். புஷி ஏன் சார் டி நகரில் போட்டி போட மாட்டேன்னு சொன்னார், என்ன காரணம்? அவர் டி நகர்ல முடிவு பண்ணி வச்சிருந்தாரு, சோழிங்கநல்லூர் முடிவு பண்ணி வச்சிருந்தாரு, அப்புறம் டி நகர் முடிவு பண்ணாரு, மயிலாப்பூர்னாங்க, அங்கே வெங்கட்ராமன் போட்டி இங்கேன்னாங்க, திடீர்னு இங்கே இல்லைன்றாங்கன்றான். ஏன் சார் சத்யா ரொம்ப ஒர்க் பண்ணுறாருங்கிறத பார்த்துட்டு பேனிக் ஆகிட்டாங்களோ? அது தெரிலங்க. டி நகரே எனக்கு தெரிஞ்சு பிஜேபிக்கு போகுதுன்றாங்க. அதனால் அது எப்படி போகும்லாம் தெரியாது சார். சத்யா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரே சார். ஏங்க எனக்கு வர தகவல் தான் நான் சொல்கிறேன். ஒன்று டி நகர் இல்லை விருகம்பாக்கம், 2ல் ஏதாவது ஒன்று பிஜேபிக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஏதாவது ஒன்று கொடுப்பாங்கன்றாங்க. அதனால் நீங்கள் சத்யா ஒர்க் பண்ணுறாரு, அவர் ஒர்க் பண்ணார்ல, கட்சி தலைமை முடிவெடுத்தா யார் என்ன புரியுது சார். ஏன்னா 2 தொகுதியுமே வந்து சென்னை வந்து அதிமுகவுக்கு ரொம்ப முக்கியமான இடம். 2ல் ஒன்று விருகம்பாக்கத்தில் மயிலாப்பூர் பிஜேபி கேட்டிருந்தது. மயிலாப்பூரில் ஏடிஎம்கே நிற்க போகிறதாக தகவல். அநேகமாக வளர்மதி அவர்கள் நிற்கலாம். ஓகே. ஏடிஎம்கே நின்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஏன்னா அங்கே தாவேலுக்கு கடுமையான எதிர்ப்பு. அவங்க வட்ட செயலாளர் ஒரு 8 வட்டம் இருக்குது, 8 வட்ட செயலாளரும் திருப்பம் பண்ண போட்டுக்கிறாங்க. தாவேலு கொடுத்தா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. அங்கே மணிமாறன் ஒருத்தர் இருக்கார், எம்கே பாலனுடைய சன்னு, அவங்க நல்லா பாரம்பரிய திமுக, அவர் வந்து போட்டிருக்காரு. அவருக்கு கொடுத்தால் திமுகவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஏன்னா அவ்வளோ நல்ல பேர் வாங்கி வச்சுக்கிறார் தாவேலு. அப்போது அந்த இடத்துல வெங்கட்ராமன் அவர் சார் அப்படி கொஞ்சம் ஓரமாக நில்லுங்க அப்படின்னா நின்றுக்குவாப்புல. அதனால் அங்கே தாவேகெல்லாம் அந்த அளவுக்கு அவர் வேறு எதோ எதிர்பார்த்து நிற்கிறாங்க, நம்ம சமூக ஆட்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, தாவேகாவுடைய வாக்குகள் விழும், மற்றபடி பெருசாக இது மாட்டாங்க. அங்கே போட்டி டிஎம்கே ஏடிஎம்கே தான். அதுலேயும் டிஎம்கேக்கு கொஞ்சம் டவுன்ஃபால் இருக்குது, ஏடிஎம்கேக்கு பிரகாசமாக இருக்குது. வளர்மதிலாம் போட்டால் செம்ம டஃப் கொடுப்பாங்க, ஜெயிச்சிருவாங்க. அப்போ அந்த இடத்துல புஷி நிற்கிறது வந்து இல்லை, அது ஒன்று. பாஜக கொடுக்குறதா இருந்தது, இப்போ அதிமுக நிற்கிறேன்னு முடிவு பண்ணிது. அதுக்கு பதிலாக டி நகரோ இல்லை விருகம்பாக்கமோ கொடுக்கப்படும். சார் திமுக கூட்டணிக்குள்ளார என்னதான் சார் நடந்துகிட்டு இருக்கு? சிபிஎம்முக்கு சீட் ஷேரிங் முடியலை, விசிகாவுக்கு முடியலை,
என்ன சார் ப்ரெஷர் பண்றாங்களா இல்ல வந்து குடுக்கறத வாங்கிக்கோங்கிற மைண்ட் செட்ல திமுக இருக்காங்க? 2 பேருக்குமே மானியமா சார் மானியமா அவங்களும் களத்துல இருக்காங்களா? ஏங்க மக்கள் நீதி மையங்க, அதான் சார் அவங்களும் சீட்டு கேக்குறாங்களா? ஏங்க அவங்க 5 சீட்டு கேட்டுக்கிறாங்க, அவங்களும் கேட்கறாங்க. அவங்களும் கட்சியை பார்த்தா உங்களுக்கு தெரியலையா? சார் அதான் சார் ராஜ்யசபா கொடுத்துட்டாங்களே, அப்புறம் எதுக்கு பாருங்களா, ஒரு சீட்டு? கட்சின்னு ஒன்று மதிக்கவே மாட்டேங்கிறீங்க. அவரும் டாஸ்ல வச்சு டிவி எல்லாம் வச்சாரு, என்னென்னவோ பண்ணாரு. என்னங்க அவ்வளோ அநியாயம்? உங்களுக்கு ராஜ்யசபா கொடுத்துட்டோம், அப்புறம் எதுக்கு? யார் சொன்னா? 12 சீட்டு கேட்டாங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்புறம் 6ன்னாங்க, அப்புறம் 5ஆவது கொடுங்கன்னு இருக்காங்க. சரிங்க சார், மக்கள் நீதி மையத்தை கூட உரமா வச்சுக்கலாம் சார். சிபிஎம்மும் விசிகாவும் முக்கியமான எவ்வளோ செலவு சம்மந்துக்கிறாங்க இவங்களாம். நேற்று வந்தவங்க அடையாளத்தையே இழந்துட்டாரு அண்ணன் திருமா. அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிற்கிறவர்னு ஒரு அந்த 2021-19 அப்படி இருந்தது பேர். இந்த 5 ஆண்டுகள் இவர்களுக்காக சிலுவை சுமந்து அவருடைய அவர் அவ்வளோ வேதனை, அவ்வளோ வருது. சிபிஎம்னு சொல்லவே வேணாம். சிபிஎம்னா ஒரு மரியாதை இருக்கும். அவர்களும் இந்த மாதிரி ஆட்கள்னால இதாகி மரியாதை இழந்துட்டாங்க. இன்னைக்கு இந்த 2 கட்சிகளுமே சிபிஎம்குள்ளே இருக்கிறத என்னன்றதை நான்லாம் ட்வீட் பண்ணியிருக்கேன். அந்த உள்ளே இருக்கிற திமுக ஆதரவு ஆட்கள் சண்முகத்தை போட்டு நெருக்கிறாங்க, 5 சீட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு. சண்முகத்துக்கு என்னன்னா, மாநில மாநாட்டில் அதிகமாக வாங்குவோம், டபுள் டிஜிட்டு சிங்கிள் டிஜிட்னா நிற்க வேணாம், வெளியே வந்துடலான்றது அவருக்கு அந்த சங்கடம். விடுதலை சிறுத்தைகளுக்கு பல பேர் இன்னைக்கு டிஎம்கே ஆதரவாளர் மாறிட்டாங்க, வெளியே கூட வர முடியாது, அந்த அளவுக்கு இதாக இருக்குது. இப்போ அவர் வந்து பிரேமலதா கூட கம்மியாக வாங்கினாருன்னா அவருக்கு மரியாதை இல்லை. அப்போ 8 சீட்டு அப்படின்றது அவருக்கு தர்றன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அதில் 6 நீங்கள் உங்கள் இதில் நின்றுங்க, 2 மட்டும் உதயசூரியனில் நில்லுங்க. புரியலையே சார் எனக்கு. கொடுக்குற மாதிரி கொடுத்து பிடுங்குற மாதிரி பிடுங்க. 6 ஏற்கனவே கொடுத்தாங்க, லாஸ்ட் டைம் கொடுத்தது 6. இப்போ அந்த 2 எதுக்கு உதயசூரியனில் நிற்க சொல்லணும் அவங்கள? அதான் கொடுக்குற மாதிரி வாங்குறது. இவர் பார்த்தா 8 வாங்கிட்டோமான்னுவாங்க, இவங்களை கேட்டால் 6 தான் கொடுத்தேன் தெரியுமா அப்படின்றது. இப்போ மதிமுகவுக்கு 1 தான் கொடுத்தேன் தெரியுமா, 4 வாங்கிட்டான் அவர், 1 தான் கொடுத்தேன் தெரியுமா, அப்படி தான். அதனால் இவருடைய நிலைமை என்னென்னா, இங்கே சொன்னாங்கள்ல பாஜக கபலீகரம் பண்ணுது, இவங்க கபலீகரம் பண்ணுறாங்க. பாஜக அடக்கி ஆள்கிறது, இவர்கள் தான் அடக்கி ஆள்றாங்க. பாஜக கூட்டணிக்குள்ளே ஜெல்லே ஆகலை, இங்கே தான் ஜெல்லே ஆகலை. பாஜக கூட்டணி ஆட்சின்னு கேட்குறாங்க, இங்கே தான் காங்கிரஸ்லேருந்து எல்லாம் கேட்டாங்க. இங்கே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அங்கே சொன்னாங்க. நான் அப்போத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன், அவங்க சொல்கிற அது எல்லாமே இங்கே தான் இருக்குது. பிப்ரவரி மாதம் பேட்டில் மந்த்னு சொல்லியிருந்தேன், மார்ச்லேயும் தொடருதா? சிபிஎம் வந்தால் வரட்டும், வராட்டி போட்டோன்ற முடிவு வந்துட்டாங்க. ஓ, விசிகாக இந்த கதி. இவங்களுக்கு யாருக்கு சார்? மக்கள் நீதி மையத்துக்கு 4 சீட்டா? 4மே உதயசூரியன். பரவாயில்ல, 4 பரவாயில்லைங்க. அப்புறம் வந்து இருங்க, 4 உதயசூரியன். அண்ணா உதயசூரியனா? என்னங்க சினேகன் அண்ணா, நான் ஓகேண்ணா, நான் சேர்ந்துக்கிறேன். அதனால் இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, 4-0 தான். மக்கள் நீதி மையத்துக்கு 0 மாதிரி தான். ஜெயிச்சா திமுக குரலாக்கு கீழே தான் வந்தாகணும், இல்லை கட்சி தாவல் சட்டம் வந்துடும். இன்னொன்று கட்சியில் சேரணும், பிஃபார்ம் அவங்க தானே கொடுத்தாங்க. எங்கள் கட்சியில் இவர் இணைந்து விட்டார், சினேகன் திமுகவில் இன்று முதல் இணைந்து விட்டார். பிஃபார்ம் திமுக தான் கையெழுத்து போடணும். செந்தில் ஆறுமுகம் இன்று முதல் இருந்து விட்டார். அப்புறம் அவர் அதிகாரி இருக்காரு, ஐபிஎஸ், முன்னாள் ஐபிஎஸ், அவர் பண்ணது மௌரியா இன்று முதல் திமுகவில் இணைந்து விட்டார். அவருக்கு எங்கள் சின்னமான உதயசூரியனை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். 3. 4வது வேட்பாளர் யாரு தெரியல, அது அவங்களுக்குள்ளே பிரச்சனை. பொதுச் செயலாளர் ஒருத்தர் இருக்காரு, அவரு அருணாச்சலம் எஸ். அப்புறம் இன்னொருத்தர் கண்ணாடி போட்டு வருவாரு, முரளி அப்பாஸ் முரளி அப்பாஸ் சார். அது என்ன முரளி அப்பாஸ்? சரி, அப்போ அவருக்கு சீட் யார் கொடுப்பா? அப்போ சினேகன் 5 பேர் ஆகிடுது. அதுக்கு தான் கணக்கு போட்டு கேட்டுக்கிறாப்புல. பெண் வேட்பாளர் யாரும் இல்லையா? இல்லை சார், இருந்தாங்க, அவங்க தான் திமுகவுக்கு வந்து பேசி அனுப்பிச்சி விட்டாரு. அப்போ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நாளைக்கு கொஞ்சம் இறுதி முடிவு வந்துடும். இவங்களெல்லாம் முடிச்சு விட்டா பிறகு தான் அந்நியாரை கூப்பிட்டு 10 சீட்டு கொடுக்கலாம், இல்லை 8 சீட்டு கொடுக்கலாம். ஏன்னா இப்போ கொடுத்தா சண்டை வந்துடும். ஓகே, கடைசியாக தான் தேமுதிக கொட்டையை மட்டும் மாம்பழம் வெட்டுவாங்க எங்கள் வீட்டில் சின்ன வயசுலாம், சின்ன துணி. கொட்டையை மட்டும் யாரும் கொடுக்க முடியல, அப்புறம் அவங்களுக்கு விருப்பமானு கொடுப்பாங்க. கடைசியில் முதல்ல என்ன சண்டை கொஞ்சம் பெருசாகும். அப்போ எனக்கு 2 துண்டு கொடு, அவங்க கொட்டை கொடுத்தல 2 துண்டு கொடு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு துண்டு கொடுத்துட்டு அப்புறமா கொட்டையை கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி கதை எல்லார் வீட்லையும் நடக்கிறது தானே. என்ன சார், வேட்பாளர் பட்டியெல்லாம் ரெடி ஆயிடுச்சா சார்? திமுகவில் வேட்பாளருடைய நேர்காணல்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு, அதையும் தாண்டி நிச்சயமாக ரெடி பண்ணியிருப்பாங்க. ஒரு நம்பிக்கை வாசியத்துக்கு தான் நடத்துறது நேர்காணல் என்பது உங்களுக்கும் நல்லா தெரியும். என்ன சார், வேட்பாளர் பட்டியெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க திமுக? நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பெரும்பாலும் வந்து
எனக்கு தெரிஞ்சு சில இடங்களில் இஸ்லாமியர் இதிலெல்லாம் கொஞ்சம் முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு ஒரு 3-4 சீட்டுன்ற மாதிரி. Okay. நாசருக்கு நாசருக்கு ஒண்ணு, செஞ்சி மஸ்தான் இருக்காரா? மஸ்தான் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கு பதிலாக பாளையங்கோட்டையில் ஏற்கனவே அப்துல் அப்துல் வஹாப். வஹாப் ஏகப்பட்ட பஞ்சாயத்து பேசுறாங்க. அதனால தான் அவர் கிடையாது. சரி. அதுக்கு பதிலாக மீரான்னு சொல்லிட்டு ஓகே சார். அயலக அணியில் இருக்காரு. அவரு கொஞ்சம் தெரிப்பா சார், அங்க ஒரு தெரியுறாரு. ஸ்டார் வால் இருக்காரே சார், எவ்வளவு? மைதீன் கான் இருக்காருல்ல சார் அங்க. அவர் வயசாயிடுச்சுங்க. அதுக்கு பதிலாக தானே அப்துல் வஹாப்புக்கு இது பண்ண. ஓகே. அவர் இது மைதீன் கான் மதிமுகல இருந்துட்டு திமுகவுக்கு வந்தவர் சார். அவரு. அவருக்கு கிடையாது. அவர் வயசாயிடுச்சு, முடியாது. மீரான் வந்து நல்லா தெரிப்பா இருக்கு. எல்லா கட்சிக்கார தலைவர்களோடையும் ஓகே. பழக்கம், இவர்களோடையும் நல்ல பழக்கம், செலவு செய்யக்கூடியவர் அப்படின்னு. அப்புறம் யாரோ சித்திக்கோ இதை சொல்றாங்க, ராஜா முகமதுன்னு ஒருத்தர். ஓகே. ராஜா முகமதுன்றவர் கன்வெர்ட்டர்னு நினைக்கிறேன். ஓகே. அது இது நீங்க அங்க வந்து ஒரு மாதிரி கலவையான இது தென் மாவட்டத்துல தென் மாவட்டத்தில் அந்த தொகுதி குறிப்பா பாளையங்கோட்டை. அப்போ இஸ்லாமிய அந்த இது வந்து அதிகமாக தேவை. அது இவருக்கு மட்டும் இருக்குன்றாங்க, மீரான் மட்டும். இவரெல்லாம் நிற்க வச்சுன்னா நாங்கள் வெளியில் போட்டுருவோன்ற அளவுக்கு. யாரு? அப்துல் வஹாப்லாம் நிற்க வச்சா. தௌஹீத் ஏகப்பட்ட ஜமாத் பஞ்சாயத்து சார். கனிமொழி பண்ணாங்க, தங்கம் தென்னரசு பண்ணாரு, அதுக்கப்புறமா KN வந்து அந்த அவர் பஞ்சாயத்து அமைச்சராக வேண்டிய ஆளுங்க. ஓ. மண்டை திமிரு கெடுத்துக்கிட்டாரு. அவர் நின்னா ஓட்டு போட மாட்டேன்ற அளவுக்கு தௌஹீத் ஜமாத் தான் இருக்காங்க. இப்போ இவருக்கு அந்த தௌஹீத் ஜமாத்து மற்ற இது ஆதரவு. அந்த ஜமாத்துகளுடைய ஆதரவு, மாற்று சமூகத்தினர் ஆதரவு, இந்த மாதிரி பல இது இருக்குன்றாங்க. மற்ற 2 பேர் வந்து ஒருத்தர் தெரிப்பா இருக்காரு, ஆனால் செலவு பண்ண முடியாத Okay. லெவலில் இருக்காரு அப்படின்றாங்க. அப்போ இது ஒன்று. இங்கே நாசருக்கு எப்படியும் கொடுத்துருவாங்க. இது இல்லாமல் இவருக்கு கொடுக்கூடாதுன்னு பிரச்சனை கிளம்பிருக்கு பார்த்தீங்களா? யாருக்கு சார்? நம்ம அமைச்சர் மனோ தங்கராஜுக்கு அவர் தம்பியே பல திடுக்கிடும் தகவல்லாம் சொல்லி அடிக்கிற எல்லாம் நடக்குது. ஓகே. அதனால் அது எப்படி நடக்குதுன்னு தெரில. வேறு யார் சிறுபான்மை இதில் நம்ம இவர் கிழக்கு திருச்சி கிழக்கு திருச்சி இனிகோ இதயராஜ். அவர் வந்து இங்கே ஏதோ ஆலந்தூரோ தாம்பரமாக எனக்கு ட்ரை பண்ணுறாரு. இந்த தாம்பரம் மேயர் ஆமா சார். அவங்க வந்து மதுராந்தகம், இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் மறுபடியும் செல்வ பிறந்தகை நிற்கிறாரு போல. ஓகே. அதனால மதுராந்தகம் அவர்கள் மதுராந்தகம் தனி தொகுதின்னு நினைக்கிறேன் சார். அது அவங்களும் பட்டியலினத்தை சேர்ந்தவங்க தான். ஆமா. அதனால தனி தொகுதி அந்த மாதிரி. அங்க ADMK அவங்க ex-MP ஆமா. அதே போல MLA வருதாங்களே சார், ஒரு ஆமா. லேடி ஆமா. மரகதம் குமரவேலு. அவங்க இருக்காங்க. ஏடிஎம்கே டாமினேஷன் இருக்குது. அதனால ஒரு பெண் வேட்பாளரை போட்டு டாமினேட் பண்ணலாம்னு ட்ரை பண்றாங்க போல. ஏன்னா சென்னை வட்டாரத்துல 3000 ஓட்டு வித்தியாசம் தான் இல்ல சார், ஜெயிச்சாங்க. சென்னை வட்டாரத்திலேயே மரகதம் குமரவேலு மட்டும் தான் ஜெயிச்சாங்க. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆமா. 3 மாவட்டத்துல ADMK சேர்ந்த ஒரே MLA மரகதம் குமரவேலு அவர்கள் தான். அது கூட குறைந்த வாக்கு, 3000 வாக்குகள் வித்தியாசம். அதனால அதை தான் ட்ரை பண்றாங்க. இந்த தடவை சென்னையிலலாம் ஏடிஎம்கே ரொம்ப இடங்கள் அடிக்கும். ஓகே. நீங்க ஏன்னா அது விஜய் பார்த்துக்குவார். அதனால அப்புறம் ஏடிஎம்கேல நீங்க பார்த்தீங்கன்னா 1000 விளக்கு தொகுதியில ஒரு புது வேட்பாளர் இருக்காங்க, டாக்டர் சுனில்னு. ஓகே. அவர் எதை கேட்டிருக்கு. 1000 விளக்குல பெருசாக போட்டியே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆதி ராஜாராம் வந்து இதில் நிற்க வைக்கப்படலாம். இவரை எதிர்த்து, CM எதிர்த்து, டெபுட்டி சிஎம் எதிர்த்து. சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி. சேப்பாக்கம். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து CM அவர் எதிர்த்து. அவர் இந்த மாதிரியே ஸ்டார்ல எதிர்த்து நின்று போட்டே காலி பண்றாங்க. ஓகே. ஆனால் இந்த தடவை அங்கே தாவேகால ஒரு இளைஞர், ஒரு வழக்கறிஞர் நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எங்க சார்? சேப்பாக்கம் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி. அவர் கடுமையான வாக்குகளை பிரிப்பார். அது எந்த அளவுக்குன்னு தெரியாது. Okay. டெப்டி சிஎம்முக்கும் தொகுதியில் நல்ல பேர் இல்லைன்றாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் ரொம்ப ஆர்வம் காட்டினார் தொகுதிக்கு வர்றது போகிறதுலாம். அதுக்கப்புறம் இந்த CH சேகர்கிட்ட கொடுத்தா பிறகு இவர் ரொம்ப வரதில்லை, அவரும் பெருசாக எதுவும் பண்ணுறதில்லை. கும்மிடிப்பூண்டி CH அவரை சொல்றீங்களா சார்? அவர் தான். அது ஒரு இது சொல்கிறாங்க. எழிலனுக்கு இந்த தடவை சீட்டு இல்லை, அது பதிலாக சிற்றரசுக்கு தர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் 1000 விளக்கில். வேற என்ன? திமுகவில் எழும்பூரில் வந்து இவர் நிற்கிறார், ராஜ்மோகன் நிற்கிறார்ல. ஆமா. அதிமுக வந்து பொற்கோடி நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங். ஆமாம். திருவிகா நகர் நிற்கிற மாதிரி இருந்ததுல்ல, ஓகே. அது வந்து ஏடிஎம்கே நிற்கிற மாதிரி போல. பரந்தாமன் நிக்கிறாரு. பரந்தாமனை நகர்த்துற வேலையை இவர் சேகர் பாபு பார்த்தாரு. ஓகே. ஆனால் செல்வ பிறந்த இங்கே வரல. எழும்பூருக்கு வரல. ஆமாம். அவர் மறுபடியும் ஸ்ரீபெரும்புதூர்ல சென்டிமெண்ட்டாகவே அது ராஜீவ்காந்தி மரணம் அடைந்தது. அது ராகுல் வந்து அவ்வளோ விரும்புகிறாராம். ஓகே சார். இப்போ ஸ்ரீபெரும்புதூர் நீ ஏற்கனவே வரட்டை எழுத்து வச்சுக்கிறீங்க ராகுல்கிட்ட, தொகுதியும் திமுக கொடுத்தா, அதனால அவர் வந்து அங்கே. சோ ஸ்ரீபெரும்புதூரை காங்கிரஸ் சென்டிமெண்டா பாக்குறாங்க. திருவாடானை வந்து அவங்க லீமாரோஸ் நிற்கிறாங்க. ADMK. அப்புறம் இதில் வேற யார் ஏதோ ஒன்று சொன்னாங்களே திருவாடனிலே, வேற காங்கிரஸ் கேட்குதா
இதுன்னு இல்ல கருணாஸ் கேக்குறாரா சார்? ஏன்னா கருணாஸ் திருவாடனையில இருந்து தான் ஜெயிச்சாரு ஏடிஎம்கே பீரியட்ல. தெரில. அதே மாதிரி காங்கிரஸ் வந்து 3 தொகுதி கன்னியாகுமரியில், ஓகே. திருவாடனையும் கேட்குறாங்க. காங்கிரஸ் திருவாடனை, காரைக்குடி, பரமக்குடின்னு தெரில. அப்புறம் சென்னையே முதல் தடவையாக காங்கிரஸ் தென் சென்னையை விட்டு விலகுகிறது. வேளச்சேரி இல்லையா உங்களுக்கு? இல்லை, தென் சென்னையிலே இல்லை, ஓகே. எங்கேயுமே நிற்கல. வட சென்னையில் அம்பத்தூர் அங்கே எங்கேயோ நிற்கிறாங்க. பெரம்பூரில் ராயபுரம் மனம் நிற்பதாக, விஜய் எதிர்த்து ஓகே நிற்பதாக ஒரு தகவல். டிஎம்கே யார் சார்? டிஎம்கேல ஆர்டி சேகர் தான். ஆனால் அவர் மேலே கடுப்பு இருக்குது, வேறு ஏதாவது இருக்குன்றாங்க. இல்லை கூட்டணி கட்சிக்கு தள்ளி விடுவார். விஜய் நின்னா அண்டர்ஸ்டாண்டில் கூட ஏதாவது தள்ளி விடலாம். எப்படி சார் அண்டர்ஸ்டாண்டில் தள்ளி விடுவாங்க? அதெல்லாம் இருக்குங்க, நீங்கள் வேற கம்னிருங்க. அது ஒன்று. வேற என்ன, ஆர்கே நகரில் ராஜேஷ் தான், விருகையில் விருகை ரவி, இல்லாட்டி பாஜக, பிஜேபி, இங்கே சத்யா, இல்லாட்டி பிஜேபி ஏதாவது ஒன்று நடக்கும். மரிய வில்சன் இந்த மாதிரி டீம்லாம் அவங்கள உத்தேசப்பட்டியல், நம்ம இதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டோம், அவங்க உத்தேசப்பட்டியல போட்டிருக்காங்க. ஓகே சார், இந்த அளவுக்கு சென்னையை பற்றி ஓரளவுக்கு பேசியிருக்கோம். என்டிஏ கூட்டணியில் நம்பர்ஸ் எப்போ சார் வந்து முடிவாகும்? பியூஷ் கோயல் சென்னை வருவார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்க வாய்ப்பு? அதான் இவரே அங்கே போயிட்டார், அப்புறம் அவர் வர்றது என்ன விஷயம்னா, இவர்கள் வந்து தொகுதி பிரிக்கிறது தாவேகா வரதை ஒட்டி கொஞ்சம் தள்ளி போச்சு. ஓகே. முந்தா நாள் தான் அது இல்லைன்னு ஆச்சு. பாஜகக்கு எத்தனை இடங்கள் சார்? 25லேருந்து 28க்குள்ள. ஓகே. சில பேர் வந்து தாமரையில் நிற்பாங்கல்ல, பொற்கொடி, ஏசி சண்முகம், வேந்தர் கூட தாமரையில் நிற்பார்னு நினைக்கிறேன். இப்போ அந்த மாதிரி இதில் வந்து பாஜகவே ஒதுக்கி கொடுக்கும். இந்த மாதிரி தொகுதிகள் தான் அவங்க பார்க்குறாங்க, எண்ணிக்கையை விட. ஓகே. நல்ல தொகுதிகளாக, ஜெயிக்கக்கூடிய தொகுதிகளான பாருங்களேன். டி நகரே கேட்குறாங்கன்னா, டி நகர் வந்து ஏடிஎம்கே ஜெயிக்கக்கூடிய தொகுதி சார். அது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபி லீடு வந்தாங்க, அதிக சீட்டு வாங்க, அது எண்ணிக்கையில் வந்தாங்க. அதனால அந்த மாதிரி போகுது. இதான் வந்து இப்போதைக்கு இது கல நிலவரம். ஓகே சார், வரக்கூடிய நாட்களில் எப்படி சார்? அவர் டெல்லி போயிருக்கிறது வந்து இந்த விஷயங்கள்லாம் இறுதிப்படுத்திட்டு ஒரு ஓகே சொல்லிட்டு வந்து வெளியிடுறாங்க. வரக்கூடிய காலங்களில் களம் எப்படி சார் போக வாய்ப்பு இருக்கு? களம் வந்து நீங்களே சொல்லிட்டீங்களே, அந்த ஹைப்பு குறைஞ்சிருக்குது தாவேகாக்குன்னு. தாவேகாவுடைய வேட்பாளர்கள் வந்து இப்போ இல்லை. அதிகபட்சமாக 60 வேட்பாளர்களை அவர்களால் தெரிப்பாக காட்ட முடியும்னா அது பெரிய விஷயம். ஓகே. அப்போ மீதி 174 வேட்பாளர்களுக்கு பெரிய போராட்டம் நடத்த வேண்டியிருக்கும். ஓகே. அவர்களில் வந்து பெரிய உட்கட்சி சண்டை பல இடங்கள்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. பல பேர் மீண்டும் அதிமுக திரும்புறதுக்குலாம் ரெடியாக இருக்காங்க. ஓகே. செங்கோட்டையன் டிஎம்கே போலாமான்னு பேசிகிட்டு இருக்காரு. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், அவரை தொடர்ந்து அவமானப்படுத்திட்டே இருந்தா. அவர் பேச்சு எதுவுமே கேட்கறதில்ல. எல்லாம் சொல்லிட்டியா கிளம்பு அப்படின்னா. அப்போ அவருக்குள்ள ஒரு வெறுப்பு. சார், அவர் பெரிய சீனியர் பொலிட்டீஷியன், எம்ஜிஆர் கிட்ட இருந்தவர். அப்புறம் ஏன் இங்கே வந்தார்? அங்கேயே இருக்க வேண்டியதானே. என்னங்க இது? இப்படிதான் வாழ்க்கையில் தப்பாக முடிவெடுத்து இப்போ வைக்கோலாம் எடுத்தார்ல, அந்த மாதிரி முடிவு எடுத்துட்டாப்புல அது. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் வந்து ஒரு இதுவாக போய்கிட்டு இருக்குது. அதனால் தாவேகாவுக்கு வரும் மாதங்கள் பெரும் கஷ்டமான மாதங்களாக இருக்கும். என்டிஏ கிட்டத்தட்ட இறக்கிடுவாங்க. ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு அவங்க தான் இறக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க இறக்கிட்டாங்கன்னா வேகம் எடுத்துரும், பிரச்சாரம் அது இதுன்னு போகும். இப்போ கொஞ்சம் டிஎம்கே இது குறைஞ்சிருது பார்த்தீங்களா? ஐடி விங்லேருந்து எல்லாமே பார்த்தீங்களா அமைதியாக இருக்காங்க. அதெல்லாம் மனோரீதியாக அவர்கள் பாதிக்கப்பட்டதை வெளிப்படுத்துது. சரி, இது இப்படி இருக்குதே, நம்ம ஏறி அடிப்போம்னு பார்த்தா இங்கே ஏடிஎம்கேல அந்த அளவு வேலை இல்லை. பாஜக தலைவர்கள் சுத்தமாக இல்லைன்றது இப்போ எல்லா இடத்துலையும் பிரச்சனை ஆகிட்டு வருது. அதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுறது தான் அவர் டெல்லி போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நிலவரம். ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் நிலவரம் பற்றி பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசி நன்றி சார்.